ஏதோ ஒன்று குறையுது, ஒரு ஹீரோவுக்குள்ளே ஏதோ ஒரு குவாலிட்டி குறையுது. எல்லாம் பார்த்தாச்சு, ஓகே, மேக்கப் போட்டாச்சு, ஹிப்பி கொண்டு வந்துச்சு, எல்லாம் வந்து ஷர்ட்டை போட்டாச்சு, பேண்ட்லாம் போட்டாச்சு, பெரிய பெல்ட்லாம் கட்டி எல்லாம், ஆனால் ஏதோ ஒன்று குறையுது அப்படி சொல்லும்போது அப்போ தான் அவருக்கு கிளிக் ஆகிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் யாரோ போட்டிருந்தா அந்த கண்ணாடியை கொண்டு வந்து அவருக்கு போட்டுவிட்டார். நாளடைவில் என்னாச்சுன்னா அவருக்கு நம்ம ஃபீமேல் ஆடியன்ஸ் நமக்கு நிறைய இருக்கிறாங்க, நம்ம எது செஞ்சாலும் ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து இந்த ராசுக்குட்டி, எங்க சின்ன ராசா, இந்த படங்கள்லாம் கொஞ்சம் இரட்டை அர்த்த வசனங்கள், ஆபாச வசனங்கள் சொல்ல முடியல, இரட்டை அர்த்த வசனங்கள், ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் எடுக்கலாம், எல்லா படத்துலையும் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து கொண்டு வந்துட்டார். அதில் வந்து அவருக்கு வந்து இந்த இருக்க இந்த ஆடியன்ஸ் வந்து மெல்ல மெல்ல மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்த படங்கள் எடுத்தார் நிறைய. சில எனக்கு தெரிஞ்சு வந்து முந்தானை முடிச்சோட இவருடைய இது அதுக்கு பிறகு எல்லாமே சரிவு தான். ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அருமையான ஸ்கிரிப்ட் ரைட்டர். இவர் வந்து வெறுமே வந்து டைரக்ஷன் இவர் பண்ணலாம் கூட, வெறும் திரைக்கதை மட்டுமே கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல வந்து கதைகளும் திரைக்கதையும் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு லெஜண்ட். பாக்கியராஜ்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஆடுகளும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகிலையும் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு கதாசிரியர், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர், அப்புறம் பத்திரிகையாளர், இப்படி பன்முகத்தன்மைகளை கொண்டவர் தான் திரு கே பாக்கியராஜ் சார். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அங்கேருந்து தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இன்றைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அவரை பற்றியே உங்களுடைய அனுபவங்கள்? இல்லை, அதாவது ஒரு இயக்குனருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் வந்து வேறு புதுசாக ஒருத்தர் நடிக்க வச்சோம்னா அவர் அந்த புரிதலோடு நடிக்க மாட்டாங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுல்ல. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன கேரக்டர் தான், இதை நீயே நடிப்பா அப்படின்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு டக்குன்னு இருக்குன்னா, இப்போ இந்த கேரக்டர் நீயே வந்திருப்பான். அது மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஒரு கிழக்கே போகும் ரயிலில் வந்து அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரா பாக்கியராஜ்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. என்ன சார் பாக்கியராஜா இவர் அப்படின்னு அந்த டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த காட்சி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் இணையத்தில் கூட போய் தேடி பார்த்துக்கலாம். கிழக்கே போகும் ரயில் படத்தில் பஞ்சாயத்தாரெலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, மழை வெள்ளம் வந்து வந்துடுச்சு. அந்த மழை வெள்ளம் நிற்கணும்னா என்ன வந்து சாங்கியம் பண்ணுறது, கடவுள் குத்தம், சாமி குத்தன்ற மாதிரி பேசுவாங்க. அது என்ன சாங்கியம் பண்ணி வந்து அந்த மழை அந்த வெள்ளத்தை வந்து தடுக்கிறது அப்படின்றதுக்காக அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். மழை வர்றதுக்காக சில சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. மழை வெள்ளம் வந்த பிறகு அதை வந்து ஊரை அடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை எப்படி தடுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சாங்கியம் பண்ணி அந்த மழையை நிறுத்தணும், வெள்ளத்தை நிறுத்தணுன்றதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும். ரொம்ப சீரியஸாக வந்து பஞ்சாயத்தில் பேசும்போது திடீர்னு ஒரு சின்ன விடன்னு ஒரு பையன் வந்து தோலில் அந்த துண்டை தோலோட துண்டை போட்டு வேகமாக வந்து ஒரு வசனம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி. ரொம்ப வேகமாக ஒரு செகண்ட் தான் அந்த காட்சி. அவர் தான் பாக்கியராஜ். ஆனால் நீங்கள் பாக்கியராஜ் ஃபுல்லாக நீங்கள் இப்போ இருக்கிற பாக்கியராஜ் நீங்கள் நினச்சிக்கிட்டு அவர் ஹீரோவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பர்டிகுலர் காட்சியில் வந்து பஞ்சாயத்தாரெலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு இளைஞர் லுங்கி கட்டிட்டு ஒரு பனியன் போட்டு ஒரு இளைஞர் வந்து துண்டு அப்படி இடுப்பில் அப்படி வச்சுட்டு ஒரு வேகமாக ஒரு டைலாக் பேசிட்டுவார். அவர் தான் பாக்கியராஜ். சார், இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திரு கே பாக்கியராஜை வந்துட்டு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா சார் தான். அது புதிய வார்ப்புகள்ன்ற புதிய வார்ப்புகளில் என்னென்னா உங்களுக்கு தெரியும், சுதாகர் வந்து தொடர்ச்சியாக வந்து கிழக்கே போக முறையில் இன்னும் பல படங்களில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து சுதாகருக்காக தான் அந்த படம் வந்து அந்த கதையும் அப்படி தான். ரதிஜா நடிச்சிருப்பாங்க, கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க. அப்போது இவருக்கு வந்து பாரதிராஜா வந்து அப்போவே வந்து ஒரு பெரிய படைப்பாளி தானே. அடுத்தடுத்த படங்களை வந்து வெற்றி படமாக கொடுக்கும்போது என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன்னா அவர் வந்து நடிக்க முடியாது, ஏன்னா கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடித்து அது படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு.
சரி சுதாகர் வந்து கிடைக்க போகிற இல்லை பெரிய ஹிட்டு. அப்போ அவர் யோசிக்கிறாருன்னு கேட்டால் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அப்போது பாக்கியராஜை கூப்பிட்டு ஏன் இந்த காட்சிக்கு வந்து பாக்கியராஜை போடக்கூடாதுன்ற மாதிரி யோசனை பண்ணி அப்போது மேக்கப் டெஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி போய் மேக்கப்லாம் போட்டு அதே மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு அன்றைக்கி உள்ள உங்களுக்கு தெரியும் பெரிய பெல் பாட்டம் சொல்லுவாங்க, பெரிய பேண்ட்டு, முழங்கை சட்டை, காலர்லாம் பெருசு பெருசாக காலர் போட்டு இப்படி பெரிய ஹிப்பி தலைலாம் வச்சுட்டு. ஆனாலும் ஏதோ ஒன்று குறையுது. இதை வந்து பாரதி ராஜாவே சொன்னார், ஏதோ ஒன்று குறையுது, ஒரு ஹீரோவுக்குள்ளே ஏதோ ஒரு குவாலிட்டி குறையுது. எல்லாம் பார்த்தாச்சு, ஓகே மேக்கப் போட்டாச்சு, ஹிப்பி கொண்டு வந்தாச்சு, எல்லாம் வந்து ஷர்ட்டை போட்டாச்சு, பேண்ட்லாம் போட்டாச்சு, பெரிய பெல்ட்லாம் கட்டி எல்லாம். ஆனால் ஏதோ ஒன்று குறையுது அடிச்சும்போது. அப்போ தான் அவருக்கு கிளிக் ஆகிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் யாரோ போட்டிருந்தா அந்த கண்ணாடியை கொண்டு வந்து அவர் போட்டு விட்டார். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணாடி வந்து பெருசாக இருக்கும், இப்படி இருக்கு இல்லையா, இப்போது அது வந்து இப்படி இருக்கும் கண்ணாடி வந்து. உடனே என்ன செஞ்சது, அந்த கண்ணாடியை போடணும்னு சொல்லிட்டோம். அன்றைக்கி போட்ட கண்ணாடி தான் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை காட்டலன்னு நினைக்கிறேன், சொல்கிறேன் நான். அந்த கண்ணாடி போட்ட உடனே ஹீரோக்குரிய அந்த லுக் வந்துருச்சு. அருமையான படமா, புதிய வார்ப்புகள். சார் இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரே வந்துட்டு பாக்கியராஜ் சாரே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய வார்ப்புகள் படத்துக்காக வந்துட்டு மேக்கப் டெஸ்ட் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்களா, சார் வந்துட்டு இயக்குனர் சார் வந்துட்டு உன்னுடைய அந்த லெட்டர் இது வச்சுருப்பாங்களாமே, ரைட்டிங் பேட் மாதிரி கையில் வச்சுருப்பாங்களா அசிஸ்டன்ட், அதெல்லாம் எடுத்து வச்சு இவர் கொஞ்சம் பயந்துட்டாருங்களாம். ஐயோ போச்சு எனக்கு வேலை இல்லை போல், வேலையை விட்டு தூக்கிட்டாரு போலன்ட்டு ரொம்ப பயந்துட்டாருங்களாம். அதுக்கப்புறமா தான் கூட மற்ற ஒரு அசிஸ்டன்ட் சொன்னால் இல்லை இந்த படத்தில் ஒன்றை தான் வந்துட்டு ஹீரோவாக போட்டிருக்காங்கன்னு இவருக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு, ரொம்ப ஹாப்பியாக வேறு ஆயிடுச்சுன்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை அது என்னென்னா ஒரு இயக்குனர், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து வந்துக்கிட்டே இருந்தார் இவர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இவருடைய செயல்படம் பார்த்துருப்பார் பாரதி ராஜா. ஒரு படம் வந்து ஒரு சின்ன ரோல் கூட சின்ன சீன். ஆனால் ஒரு ரோல்னு சொன்னோம்னா சிகப்பு ரோஜாக்களில் ஒரு ரோல் பண்ணுவார். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் சர்வராக வேலை செய்வார். சர்வராக வந்து கமல் வந்து பாக்கியராஜ் வந்து கொல்ற மாதிரி ஒரு காட்சி, அந்த காட்சியும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் பாக்கியராஜ். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது அடுத்து ஒரு ஹீரோ இல்லைன்னும் போது ஏன் வந்து கையிலேயே நம்ம வந்து வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை. அதுக்காக வெண்ணெய் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க பாக்கியராஜா. ஆனால் இல்லை உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா அது வந்து அன்றைக்கி என்னென்னா ஏன் வந்து நம்ம கையிலே ஒரு ஹீரோ இருக்கும்போது அப்படி உருவாக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணாடி போட்டு வந்து நாளடைவில் அந்த கண்ணாடியே கூட வந்து அந்த கண்ணாடியிலே பல படங்கள் நடித்தார். கண்ணாடி இல்லாமல் நடித்தார். ஆனால் கண்ணாடின்றது வந்து பாக்கியராஜுக்கு வந்து ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் அவரோட வந்து பல படங்களில் வந்து ஒரு கண்ணாடி இல்லாமல் நடித்த படங்கள் ரொம்ப சொற்பம் அந்த 7 நாட்கள் சில படங்கள்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா யாருக்குமே தெரியாத ஒரு படத்தை தான் நான் சொல்லுவேன். நிறைய படங்கள் பாக்கியராஜ் படங்கள் எனக்கு பிடிக்கும். இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் வந்து அவரை பிரமிச்சிருக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது யார் பாக்கியராஜ். எந்த சீனுக்கு பிறகு எந்த சீன் வரணும் அப்படின்றத. இன்னொன்று நான் சொல்வேன் என்னென்னா ஒரு படம், அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு கை ஓசைன்னு ஒரு படம், ஒரு கை ஓசை. அந்த படத்தில் வந்து அவர் வந்து வாய் பேச முடியாத ஒரு நபராக நடிப்பார். உண்மையிலே எனக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும். அந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம், கலர் படம் கிடையாது. அது பிளாக் அண்ட் ஒயிட். அதான் அந்த பீரியடில் வந்து கலரும் பிளாக் அண்ட் ஒயிட் 2 படம் மாறி மாறி வந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அதில் வந்து வாய் பேச முடியாதவராக நடிப்பார். அவ்வளோ நல்லா நடிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதில் ஒரு வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுலேயும் காமெடி பண்ணுவார். காது கேட்காத ஒரு நபராக நடித்தாலும் அதுலேயும் காமெடி பண்ணுவார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா, காதும் கேட்காது வாய் பேச முடியாது. வந்து அப்படி தான் அந்த படத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செய்கையில் பேசுகிற வந்து கேட்குற மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுவார். அப்போ என்ன செய்வார், நேராக போவார், தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுப்பார். ஒரு பயந்துகிட்டே படுப்பார். ஆனால் தற்கொலை பண்ணிக்கணும் முடிவு பண்ணார். பயந்துகிட்டே போய் படுப்பார். படுக்கும்போது ஒரு வேலை செய்வார். தண்டவாளத்தில் போய் கழுத்தை வச்சு படுப்பார். கழுத்தை அப்படி வச்சு தண்டவாளத்தை வச்சு படுக்கும்போது அப்போ ஒரு வேலை பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா துண்டு டவல் இருக்குல்ல, அந்த டவலை வந்து என்ன செய்வார், அந்த தண்டவாளத்தை வச்சு அது மேலே கழுத்தை வைப்பார். அந்த டவல் வச்சுட்டு அந்த கழுத்தை வந்து என்ன செய்வார் கேட்டிங்கன்னா அந்த தண்டவாளத்தை வைப்பார்.
எப்படியும் வந்து உயிர் போக தான் போகுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சூடாக இருக்குது, அதாவது வெயில் நேரமாக இருக்கும், அது சூடாக இருக்குது, எப்படியும் நீங்கள் வந்து உயிர் போகுது இருக்குன்னா அந்த சூடாக இருக்குதுன்றதுக்காகவோ இல்லை அந்த தண்டவாளத்தை அந்த கழுத்தை அந்த தண்டவாளத்தை துணியை வச்சுட்டு அது மேலே கழுத்தை வைப்பார். ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, காமெடி வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணக்கூடிய வந்து ஒரு காமெடி வந்து காமெடினே தேவைப்படாது அவர் படத்தில், ஏன்னா அது அவரே பார்த்துப்பார். ஆனால் எனக்கு அந்த அந்த டைம்லலாம் வந்து நிறைய வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கம் இருக்குது. மக்கள் கொண்டாடின ஒரு வந்து ஒரு கதாநாயகன் சொல்ல முடியும் பாக்கியராஜ். அந்த அளவுக்கு வந்து நாளடைவில் என்னாச்சுன்னா அவருக்கு நம்ம ஃபீமேல் ஆடியன்ஸ் நமக்கு நிறைய இருக்கிறாங்க, நம்ம எது செஞ்சாலும் ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து இந்த ராசுக்குட்டி, எங்க சின்ன ராசா, இந்த படங்கள்லாம் கொஞ்சம் இரட்டை அர்த்த வசனங்கள், ஆபாச வசனங்கள் சொல்ல முடியல கூட இரட்டை அர்த்த வசனங்கள், இதெல்லாம் முந்தானை முடிச்ச வரைக்கும் ஓகே, அதெல்லாம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட். அதெல்லாம் படம் நான் தான் சொல்கிறேன். சோரிலாத சித்திரங்கள் ஒரு படம் எடுத்தார், அந்த சப்ஜெக்ட்லாம் வேறு யாரும் எடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து பெண்கள்கிட்ட வந்து ரசிகைகள் வந்து அவர் வந்து மனங்களை கொள்ளையடித்தவர் தான் அவர். ஆனால் காலப்போக்கில் அவர் வந்து கேட்டால் ஒரு இமேஜ் இந்த வளையத்தில் வந்துட்டு அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே பெண்கள் ரசிப்பாங்கன்ற மாதிரி இரட்டை அர்த்த வசனங்கள், அந்த மாதிரி நிறைய ஒரே மாதிரியான கேரக்டர்கள் வந்து இவரை வந்து விழுந்து விழுந்து பெண்கள் காதலிக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் எடுக்கலாம், எல்லா படத்துலையும் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து கொண்டு வந்துட்டார். அதில் வந்து அவருக்கு வந்து இந்த இருக்க அந்த ஆடியன்ஸ் வந்து மெல்ல மெல்ல மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்த படங்கள் எடுத்தார் நிறைய. சில எனக்கு தெரிஞ்சு வந்து முந்தானை முடிச்சோட இவருடைய இது அதுக்கு பிறகு எல்லாமே சரிவு தான். இது ஆர்ஆர்ஓ ஆரியரோ படம் கூட ரொம்ப நல்லா இருக்குமே சார், ஒரு மென்டல் டிசார்டர் உள்ளவங்களோட அந்த படத்தில் கூடமா நான் சொல்கிறேன், இதெல்லாம் சர்ச்சையாச்சு. நீங்கள் சொல்கிறது ஒரு தாய் தாலாட்டை வந்து எப்படி வந்து தாய் பாடக்கூடிய தாலாட்டை வந்து இவர் எப்படி வந்து செக்ஸுவலாக கொண்டு போகிறாரு, சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அது கூட ஓகே. அதுக்கு பிறகு எடுத்து ஒரு வந்து எங்க சின்ன ராசான்னு ஒரு படம், ராசுக்குட்டின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் அம்மா வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது இவர் என்னாச்சுன்னா, நாம் எது சொன்னாலும் மக்கள் வந்து ரசிப்பாங்க, பெண்கள் வந்து ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய படங்கள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி சில காட்சிகள். அதாவது ராசுக்குட்டி படத்துலலாம் ஐஸ்வர்யாவும் நான் சொல்கிறது லக்ஷ்மியோட மகள் ஐஸ்வர்யாவும் இவரும் பண்ணக்கூடிய சில காட்சிகள், அதே மாதிரி எங்க சின்ன ராசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு விஷயம் சார், இவர் படத்துல மோஸ்ட்லி இவர் மட்டும் கண்ணாடி போடாம கூட நடிக்கிற அந்த ஹீரோயினுக்கும் கண்ணாடி கொடுத்துருவாங்க. அது ஒரு எல்லா படத்துலையும் கிடையாது, ஒரு சில படங்கள் அந்த மாதிரி வந்து இவர் பண்ணார். சரிங்களா, அது வந்து எதில் ஒர்க் அவுட் ஆகுமோ அதுவும் இருக்குது. நான் தான் சொன்னேன், கண்ணாடி இல்லாத பாக்கியராஜ் பல படங்கள் நடிச்சிருக்காரு. நான் சொன்ன ஒருக்கை ஓசை படம் வந்து அந்த காலத்தில் நல்லா ஓடின படம் தான். அந்த எல்லா அந்த நாட்களில் கண்ணாடியை போட்டிருக்கிறாரு இல்லை. ஆனால் வந்து பரவலாக வந்து பாக்கியராஜ்னா இதுதான் பிராண்டு. ஏன்னா முதல் படத்தில் புதிய வார்ப்புகள்லாம் அந்த மாதிரி கண்ணாடி போட்டதுனால அதே வந்து ஃபாலோ பண்ணார். கண்ணாடி இல்லாதையும் பல படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய வந்து இன்னும் நீங்கள் இது சொல்கிறீங்க, நீங்கள் மௌன கீதங்கள் படத்தில் மகன் கேரக்டர் நடிக்கிற அந்த தம்பியும் நடிப்பார்ல டிங்கு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியும். இதில் இந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் அவர் பண்ணுவார் தான் படத்தில். ஆனால் ஒரு லெஜெண்ட், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் காலப்போக்கில் அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து பாரதி ராஜா மாதிரி வந்து இவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நடிக்கிறத நிறுத்திட்டு வந்து படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தால் கூட படம் வந்து நல்லா போயிருக்கலாம். சரி. ஆனால் இவர் வந்து அந்த ஹீரோவோட சேர்ந்து இயக்குனர் இவரே சேர்ந்து நடிக்கணுன்ற அந்த ஒரு இருக்குல்ல அந்த காம்போ, அதில் தான் வந்து இவர் விழுந்துட்டார். ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அருமையான ஸ்கிரிப்ட் ரைட்டர். இவர் வந்து வெறுமே வந்து டைரக்ஷன் இவர் பண்ணலாம் கூட, வெறும் திரைக்கதை மட்டுமே கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல வந்து கதைகளும் திரைக்கதையும் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு லெஜெண்ட். பாக்கியராஜ்னா ஸ்க்ரீன் பிளே தான். இப்போ இவருக்கும் பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களுக்கான காதல் எந்த இடத்துல உருவாச்சு? இந்த டார்லிங் படம் எடுத்தார் அந்த டைம்லையா எப்படி? அப்போ சொல்கிறாங்க, பரவலாக சொல்கிறாங்க, எல்லா படங்களும் நடிக்கிற நடிகைகளோட வந்து ஒரு கெமிஸ்ட்ரின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போது அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருந்துக்கலாம். ஆனால் முதல் மனைவி வந்து மஞ்சட் காமலை ஏதோ நோய் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் வந்து இவங்கள திருமணம் பண்ணார். முன்னாடியே காதல் இருந்ததா இல்லையான்றதை நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க, நம்ம போகிற போக்கில் அப்படி சொல்ல முடியாது. மனைவி இறந்த பிறகு உடனடியாக அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணதுனால அந்த ஒரு பேச்சு இருந்தது.
ஓகே. ஒரு இடைவெளி விடாமல் உடனடியாக அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னும் போது யார் வந்து பிரவீனாவுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரெண்டு அந்த இதில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வேகமாக ரொம்ப சீக்கிரமாக நடந்துச்சு அந்த கல்யாணம். அதனால் மனைவியோட பர்மிஷனோட நடந்துச்சு அப்படி இல்லை. பிரவீனா இறந்துட்டாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா, அதனால ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்டு எப்படி இந்த பிரவீனா இறந்த பிறகு அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது அவங்க 2 பேர் தானே சொல்லணும் எப்போத்துல வந்து லவ் தொடங்குச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை அது ஒரு டார்லிங் டைம் படத்தில் இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்ற மாதிரி எல்லா படத்தையும் சொல்ல முடியும். பாக்கியராஜோட நடித்த எல்லா நடிகைகளும் வந்து இவரை லவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா காட்சி அமைப்பே அப்படி தான் வைப்பார் இவர். அது எந்த படமாக இருந்தாலும் இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை அவர் பண்ணக்கூடிய அந்த இது சோபனாவோட பண்ணும்போது அதுவும் கூட சொல்ல முடியும். எல்லா நடிகையுமே இவர் வந்து அப்படி தானே அந்த கேரக்டர். எங்க சின்ன ராசா படத்தில் வந்து அவ்வளோ கிளாமராக நடிச்சிருப்பாங்க ராதா. ராசுக்குடி படத்தில் ஐஸ்வர்யா. அம்மா வந்து சின்ன படத்தில் மீனா நினைக்கிறேன். மீனாவா இல்லை வேறு ஏதோ ஒரு நடிகை சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி இப்படி நிறைய நடிகைகளோட இவருக்கு அந்த காம்போ வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் காட்சி அமைப்பில் அப்படி தான் வைப்பார். மௌன கீதங்கள் படத்தில் சரிதா. இப்படி பல படங்கள் சொல்ல முடியும். ஆனால் பல படங்கள் வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்வேன். பாக்கியராஜோட பல படங்கள் வந்து அவர் இயக்குன பல படங்கள் கதாநாயகன் நடித்த பல படங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது தாவணி கனவுகள்ன்ற படம் கூட ரொம்ப பேசுகிறதா இருந்துச்சு. தாவணி கனவுகள் மாதிரி எத்தனை அண்ணன்கள் சிவாஜி நடிச்சிருப்பாங்க. எத்தனை அண்ணன்கள் இருக்கிறாங்க தெரியுமா நிஜ வாழ்க்கையில். தாவணி கனவுகள் மாதிரி படம் வந்து அதில் நடிக்கிற அந்த ஒரு அண்ணன் கேரக்டர் எத்தனை அண்ணன்கள் இருக்காங்க. அதே மாதிரி பொய் சாட்சி சொன்னால் ஒரு குடும்பம் எப்படி என்ன ஆகும்ன்றதுக்கு ஒரு படம். பொய் சாட்சி சொல்கிறதுனால தன் சொந்த மாமான்னு தெரியாமல் அக்கா புருஷன் தெரியாமையே ஒரு பொய் சாட்சி சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதை படம் சொல்கிற மாதிரி இருக்குது. விடியும் வரை காத்திருக்கிற ஒரு படத்தில் மனைவி மீது எவ்வளோ அன்பாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படம் விடியும் முறை காத்துட்டு. அது வில்லன் கிட்டத்தட்ட வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணுவார். கதாநாயகமே வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணுவார். இன்னொரு படம் வந்து மௌன கீதங்கள் படத்துலேயே நீங்கள் இப்படி சொல்ல முடியும். என்னென்னா மனைவி கிட்ட உண்மையாக இருக்கணும். தற்செயலாக நடந்த ஒரு தப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா தவறுனா இன்னொரு பெண்ணோட ஏற்படக்கூடிய தொடர்பு கூட வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் இருந்துக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு தப்பு வந்து ஒரு சூழலில் ஏற்பட்டுருது. அதாவது கேட்டால் தற்செயலாக கட் பண்ணிருக்கோம். ஒரு தற்செயலாக வந்து ஒரு பெண்ணோட இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறது, உறவு ஏற்படுது. அது எந்த வகையில் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சின்ன வீடு வச்சுக்கூடாதுன்றதுக்கு சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்தார். சின்ன வீடால் என்ன மனைவியை நேசிக்கணுன்ற மாதிரி பல படங்கள் சொன்னாங்க. அது விடியும் வரை காத்திருவாக இருக்கட்டும், மௌன கீதங்களாக இருக்கட்டும், வந்து சின்ன வீடாக இருக்கட்டும், ஆண்களுக்கு வந்து ஒரு படிப்பினை தர மாதிரி பல படங்கள் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அது பெண்களுக்கும் கூட அது சில படங்கள் வந்து பொருத்தமாக இருக்கும். அப்படி தான் பாக்கியராஜனுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய படங்கள் வந்து எது வரைக்கும்னு கேட்டால் முந்தானை முடிச்சு வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாமே வந்து படிப்பினையெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு கமர்ஷியல் அந்த கண்ணோட்டத்தில் போயிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த திரு பாக்கியராஜ் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கெஸ்ட் ரோல் நல்லா ஒரு அப்பாவா மாமாவா சித்தப்பாவா ஒரு குறிப்பிட்ட ஒரு கெஸ்ட் ரோல் நல்லா பண்ணிட்டு அதுவுமே அவருக்கு வந்து நல்ல ரீச் கொடுக்குது இல்லைங்களா சார்? எனக்கு அப்படி நான் அதை விரும்பவே இல்லை. நான் பார்த்த பாக்கியராஜ் வேறு. இதெல்லாம் வெளிப்படையாக நம்ம ஓப்பனாக சொல்லி தான் நமக்கு பழக்கம். எனக்கு வந்து அந்த நான் சொல்லக்கூடிய முந்தானை முடிச்சு படங்கள் வரைக்கும் வந்த அந்த பாக்கியராஜ் எனக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு வந்து அவர் நடிக்கிற பல படங்கள் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய கெஸ்ட் ரோல் வந்து நான் அதை அவர் அக்செப்ட் பண்ணதே இல்லை. பல படங்கள் இருக்குது. அதுவும் இந்த ருத்ரான்னு ஒரு படம் வந்துருக்கு. அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவார். அது கெஸ்ட் ரோல்னு சொல்ல முடியாது, ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரோல் பண்ணுவார்னு வச்சுங்களேன். அந்த படம்லாம் இவர் சரிவுக்கு மிகப்பெரிய காரணம். படமே இல்லைனா கூட ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அவருடைய சூழல் பொறுத்து தான் அந்த படத்தில் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். கடைசியாக உச்சகட்டமாக இப்போ இந்த குபேரா படத்தில் பிச்சைக்காரனாக நடிக்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு அந்த கேரக்டரில் வந்து எனக்கு அது புரியல. ஒருவேளை அவருடைய பொருளாதார சூழல் அந்த மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு தெரில. அந்த படத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரன் வேடத்தில் நடிக்கிறார். இவர் பாக்கியராஜான்னு எனக்கு சந்தேகமாகிடுச்சு முதல்ல. அது அந்த சொன்ன பிறகு அப்புறம் இல்லைங்க இவர் தாங்க பாக்கியராஜுங்க சொன்ன பிறகு அடதா அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி பார்த்தோம் பாக்கியராஜன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து பாக்கியராஜ் வந்து ஒரு ஓல்டு ஆக்டர் அப்படி தான் தெரியும். ஆனால் நாம் வந்து ரசித்த நம்ம கொண்டாடின பாக்கியராஜா இவர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த வகையில் எனக்கு அவருடைய கெஸ்ட் ரோல் இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு கொடுக்குறாங்க, அந்த ரோல் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
ஒரு பிச்சைக்காரன் ரோலில் நடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த காட்சியில் இவர் தான் நடிக்கணுன்றது ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பல படங்கள் சொல்ல முடியும். இல்லை நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல, ஒரு நடிக்கணும்னு நம்ம வந்துட்டோம், இந்த கேரக்டர் தான் நடிப்பேன், அந்த கேரக்டர் தான் நம்ம நடிக்காம எல்லாமே நடிக்கலாம் இல்லையா? நான் சொல்ல வருது இல்லை, நீங்கள் பிச்சைக்காரனா கூட நீங்கள் நடிங்க, அது தப்பு. ஏன் வந்து விஜயகாந்த் பிச்சைக்காரன் நடிக்கலையா? பிச்சைக்காரன் இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எந்த வெயிட்டும் கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டார்டிங்லேயும் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் தான். அதில் வந்து நடிப்புக்கான வேலையே இல்லைன்னு சொல்கிறேன் நான். பாக்கியராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. அந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ரோலை. நடிப்புக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதை வந்து இவர் சூஸ் பண்ணி நடிச்சாருன்றது தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன். இந்த ரோலில் இவர் நடிக்கணுமா அப்படின்றது தான் பார்த்தேன். எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக நடிக்கிறாரு. இல்லை ஒரு பிச்சைக்கார ரோலில் வந்து மறக்க முடியாத ஒரு காட்சி இது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. சுமர்த்தினை வந்து ஒரு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்த்த பாக்கியராஜ் அது இல்லை, வருத்தமாக தான் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நன்றி சார். பல தகவல் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் பாக்கியராஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா.